நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப்போகிறார். அது மட்டும் இல்லை, அதிசாரம் பெற்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணம் பண்ண போகிறார். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர். அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. குரு வாழ்பட்ட இடத்த குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கனா வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிசாரம் பெற்று வக்ரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர். அது மட்டும் இல்லாமல் அவர் போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க கடகராசிக்கு தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார். அதிசாரம் பெற்று போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா, வருகின்ற அக்டோபர் 19ஆம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் 11லிருந்து டிசம்பர் 4 வரையுமே கடகராசியில் வக்ரம் பெற்றிருப்பார். அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க, குரு பார்வை இல்லாதவங்க, குருவோட சுபத்தன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான். கவனமாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். கடகராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கையில் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வகையில் பிறருக்காக வாழக்கூடியவர்கள், அதுலேயும் பார்த்திங்கன்னா சமயோஜித புத்தி உள்ளவர்கள், கலை இலக்கிய ஆர்வம் உடையவர்கள், அதீத உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் யோசித்து செயல்படக்கூடிய பண்பு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்குது. ஆமாம், கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரனோட ஆதிக்கம் நிறைய இருக்குது. சந்திரனோட ஆதிக்கம்னா என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் தன்னோட அமைதியான அன்பான குணத்தால் அந்த இடத்தை ரொம்ப அழகாக கையாளக்கூடிய திறன் படைத்தவர்கள் தான் நம்ம கடகராசி அன்பர்கள். கடகராசியை பொறுத்த வகையில் 2-3 விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னன்னு பார்ப்போம். அதை 1-2ன்னு வகைப்படுத்தி நம்ம விரிவாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், திட்டங்கள், இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் செயல்படுத்துறதுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றார். அதிசாரம் பெற்று வர்றார். உங்கள் ராசியில் உச்சபலம் பெறுறது மட்டும் இல்லாமல் உச்சபலம் பெற்று வக்ரவ நிலையும் அடைகிறார். அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அக்டோபர் 19லேருந்து நவம்பர் 11 வரை இருக்கக்கூடிய 22 நாட்களில் உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்கணும். இந்த காலகட்டத்தை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆமாம், என்னென்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஒரு வேலை, தொழில் சார்ந்த அமைப்புகள், இடம் வாங்கணும், ஒரு பூமி வாங்கணும், இல்லை ஒரு சொத்து வாங்கணும், ஆமாம் ஒரு வீட்டையே வாங்கணும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசை, கனவு, இதெல்லாம் நடக்காமலே இருக்குது. திட்டம் மட்டுமே இருக்குது, ஆனால் செயல்படுத்த முடியலை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அற்புதமாக கிடைக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை தாராளமாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் ஏற்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 11க்கு அப்புறம் உங்கள் ராசியிலேயே உச்ச வக்ரவம் அடைஞ்சிருவார். யார்? குரு பகவான் வக்ரவம் அடைஞ்சிருவார். அந்த வக்ரவ காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்பாராத செலவுகள் செய்வீங்க.
நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பிளான் பண்ணாத செலவுகள்லாம் உங்களுக்கு வரும். பிளான் பண்ணாத செலவுகள் வரும். குழப்பம், கொஞ்சம் குழப்பமும் வரும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணக்கு, நம்ம போடுற கணக்கும் நடக்கிற கணக்கும் மாறும். நம்ம ஒரு கணக்கு போட்டு சில விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே கணக்கு வேறு மாதிரி போகும். அப்போ கணக்கு மாறும் அப்படிங்கிற சூழ்நிலை வருது. அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ? நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரையும் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிசம்பர் 4க்கு அப்புறம் அவர் மறுபடியும் மிதுன ராசிக்கே வக்ரவத்தோடவே பயணம் பண்ணுறார். வக்ரகதி நிறையிலையும் அங்கே இருப்பார். ஆமாம், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறுபடியும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, விரயச்செலவுகள் நிறையா செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் பயனுள்ளதாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆஹா, இதெல்லாம் வருமா வராதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக திருப்பமாக மாற்றமாக உங்களுக்கு வந்து நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு தான் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தரும் வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்போ குரு அதிசாரம், குரு வக்ரவம் அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றி கொள்ளும் விதமாக அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறார், என்ன விதமான விஷயங்களோடு இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறாரா இல்லை உச்சம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் அல்லது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அதோட தசாபத்தி அமைப்புகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனெடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த தொடர்புகளை நீங்கள் பெற முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குரு பயிற்சி மற்றும் வக்ரவ பலன்கள், குரு வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு லக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்குது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது, ஆமாம் வேலை, தொழில், வருமானம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.